இப்ப இது எல்லாருமே அவங்க வாழ்க்கையில செய்யறது தான். இப்ப அது 2 விதமா நம்ம வாழ்க்கையில வருது. அத நான் உங்களுக்கு தெளிவா ஒரு சின்ன ஸ்டோரி மூலமா விளக்குறேன். மறக்காம ரைஸ் அண்ட் ஷோர ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுரேஷ்ன்னு ஒருத்தன் இருக்கான். அவன் ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கான். அப்ப திடீர்னு அவன் ஆ காஃபி தெரியாம கையில இருந்து தவறி அவனோட இம்பார்ட்டன்டான ஃபைல்ல விழுந்துருது. இப்ப அது மூலியமா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மேனேஜர் அவன ஃபயர் பண்ணிடுறாங்க. இதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுரேஷ் ஓவர் திங்கிங் பண்ணது தான். இப்ப கரண்ட் ஸ்டேட்ல இல்லாம அவன் அவனோட ஃபியூச்சர அல்லது பாஸ்ட்ட பத்தி நெனச்சுக்கிட்டே இருக்கான். இதுதான் நம்மளோட ஒவ்வொருத்தரும் அவங்களோட வாழ்க்கையில பண்ணிட்டே இருக்குது. எப்பயுமே கரண்ட்ல வாழ்றது இல்லாம, பாஸ்ட்ட பத்தி யோசிக்கிறது, இல்லைன்னா ஃபியூச்சர பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறது. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். பட் ஆனா, இதுலயே இன்னொரு ஸ்டோரி இருக்கு. மறக்காம கடைசி வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம் பாத்துருங்க. இப்ப இன்னொரு ஸ்டோரி என்னன்னா, இதுல ரமேஷ்ன்னு ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு என்ன தெரியுமா ஓவர் திங்கிங்கு? அவன ஒவ்வொரு நாளும் நான் ஹெச்ஆர் ஆயிருவேன், ஹெச்ஆர் ஆயிருவேன்னு நெனச்சுக்கிட்டே இருக்கும்போது, அது ஓவர் திங்கிங் மட்டும் இல்ல. அவனோட கான்ஃபிடன்ஸையும் பூஸ்ட் பண்றதுக்கான ஓவர் திங்கிங். புரிஞ்சுக்கோங்க. ஓவர் திங்கிங் பண்றது தப்பில்ல. அது கரெக்ட்டான விஷயத்துல பண்ணணும். அதே மாரி ரமேஷ் என்ன பண்றான்னா, ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறதோட சேர்த்தி, அவனோட எஃபெக்ட்ட போடுறான். இப்ப அவனோட எஃபெக்ட் என்னன்னா, ஹெச்ஆர் பொசிஷனுக்கு போய் உட்காரணும். சாதாரண எம்ப்ளாயில இருந்து ஹெச்ஆர் பொசிஷனுக்கு போய் உட்காரணும்ங்கிறது தான் ரமேஷோட கோலா இருந்துச்சு. அதுக்கான கஷ்டப்பட்ட எஃபெக்ட்ட அவன் போட்டுக்கிட்டே இருக்கிறதோட சேர்த்தி, நான் ஹெச் ஆயிருவேன், ஹெச் ஆயிருவேன்னு அவன் நம்பிக்கிட்டே இருக்கிறது மூலியமா, ஓவர் திங்க் அவன் டெய்லியும் யோசிச்சு யோசிச்சு பார்ப்பானாம். இந்த ஹெச்ஆர் சீட்ல போய் உட்காந்துட்டு நம்ம எப்ப இன்டர்வியூக்கு வரவங்கள செலக்ட் பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பானாம். அதனாலயே அவனுக்கு ஓவர் திங்கிங் மூலியமா கடைசியில ஒரு நாள் அவன் ஹெச்ஆர் ஆயிட்டான். வித்தின் ஃபியூ மந்த்ஸ்குள்ளேயே அவன் ஹெச்ஆர் ஆயிட்டான். பட் ஆனா சுரேஷ கம்பேர் பண்ணும்போது இப்ப ரமேஷ் கரெக்ட்டா ஃபியூச்சர பிரெடிக்ட் பண்ற மாரி அவனுக்கான எஃபெக்ட்டையும் போட்டனால, சுரேஷோட ரமேஷ் கரெக்ட்டா அவனோட பொசிஷன்ல போய் உட்கார்ந்துட்டான். ஓவர் திங்கிங் இஸ் நாட் அ பேட் ஆர் குட். இட் இஸ் அபௌட் யுவர் மைண்ட். கரண்ட் மைண்ட்ல இருந்து அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஓகேவா? இப்ப பாஸ்ட பத்தி யோசிக்கிறது சுத்த வேஸ்ட். அபௌட் த ஓவர் திங்கிங். ஓவர் திங்கிங்ல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. சரியா? பட் ஆனா கரண்ட் சிச்சுவேஷன்ல என்ன நம்மளுக்கு கரெக்ட்டா வேணுங்கிறத ஓவர் திங்க் பண்ணி ஓவர் கம் பண்றது தான் சரியான விஷயமே. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம 4 பேத்துக்கு ஷேர் பண்ணிருங்க. ரைசன்ஸோட ஃபாலோ பண்ணிக்கோங்க.